ஹாய் மக்களே, நம்ம கன்னியாகுமரியில் ரொம்ப சூடு தொடங்கிட்டு பார்த்துடுங்க. ரொம்ப ஹாட்டாக இருக்கா. எங்கே போனாலும் கையில் ஒரு பாட்டில் தண்ணி கொண்டு தான் போகணும் பார்த்துடுங்க. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லேயே நம்ம இருக்கிறோம். மதிய நேரம் எல்லாம் வெளியில் தலை காட்ட முடியலை. எப்படி சூடு அடிக்குன்னு பாருங்கள். ஜங்குன்னு சரியான சூடு. ஆனால் இந்த முருங்கை மரம் மட்டும் எந்த வெயிலாக இருந்தாலும் இங்கே பாருங்கள், வெயில் நேரங்களில் அந்த முருங்கைக்கு ஏற்றவாறு உள்ள கிளைமேட் ஆகும். வெயில் நேரங்கள், இந்த வெயில் நேரங்களில் முருங்கை ரொம்ப காய்க்கும் பார்த்துடுங்க. பூத்து காய்க்கிறது இந்த வெயில் நேரங்களில் தான். மழை நேரங்களில் இந்த பூக்கள் எல்லாம் அப்படியே உதிர்ந்துடும், பூத்தாலும் கூட உதிர்ந்துடும். இப்போ மழைக்காலம் வராமல் இருக்கிறதுனால இவங்க எல்லாம் பூத்து சூப்பராக அழகாக பூத்து குலுங்குறாங்க. இந்த முருங்கை பூக்களை சாப்பிட்டு வந்தால் நமக்கு உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். அப்புறமா இரும்பு செலேனியம் எல்லாம் விட்டமின்ஸ் நிறைய கிடைக்குங்க. அடிக்கடி இந்த முருங்கை பூக்களை சாப்பிடுங்க. எவ்வளோ உங்களால் சாப்பிட முடியும் அவ்வளோ சாப்பிடுங்க. சின்ன மாதிரி ஒரு சுவை இருக்கும் அந்த முருங்கை பூக்கள். அதை தாண்டி நமக்கு கொஞ்சம் நாவுக்கு சுவையாக இருக்குன்னு பார்த்தீங்களா, அதுக்கு தான் கருப்பட்டி அதை சாப்பிடுங்க. ஆனால் ஒரு சம்பவம் நடந்துருந்தா கேட்டிங்களா? சர்ச்சுக்கு போயிருந்தேன்னா கையில் காசு ஒன்றும் இல்லை பார்த்துடுங்க. சர்ச்சுக்கு போகும்போது பைபிளில் 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா அப்படி காணிக்க போடாது, அவ்வளோதான் வச்சுருப்பேன். 10, 20, 50 அவ்வளோதாங்க இருக்கும். இன்றைக்கி நேற்றைக்கு ஒரு 200 ரூபாய் இருந்ததை நாகர்கோவிலேருந்து வரும்போது ஒரு ஆள் ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை, அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸு அதுலேருந்து வாங்கி கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்திட்டு வந்தேன். ஆனால் எனக்கு கிறிஸ்மஸுக்கு நியூ ட்ரெஸ் ஒன்று எடுக்கலைங்க. இது முன்னாடியே தைச்ச ஒரு ட்ரெஸ் ஆகும். அப்படியே போடாமல் வச்சுருந்தேன்னா சரி இந்த கிறிஸ்மஸுக்கு இதே போட்டு சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசுக்கு அவர் ஒரு பேண்ட்டு துணி எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு வயதான ஒரு முதியவர், அவருக்கு ஒரு பேண்ட்டு துணி எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறமா கோயிலில் போய் ஒரு சம்பவம் நடந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் இருந்துங்க பைபிளில். எனக்கு ஆச்சரியமாக இருந்து, கையில் நாளை காசு ஒன்றும் இல்லையோன்னு நினச்சிட்டு இருந்தேன். 500 ரூபாய் இருந்து எப்போ வச்சேனோ என்னதோன்னு தெரியாது. வா, நன்றி ஏசப்பான்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான மனநிலையில் என்னை வீட்டுக்கு வந்தேங்க.